பொருளாதார வல்லுநர் நாகப்பன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நாகப்பன். இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த 25% வரி அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட சுணக்கம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானா? இது நம்ம மேல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்? இதற்கு முன்பு இன்று காலையில கூட அல்லது நேற்று மாலைன்னு நினைக்கிறேன், அவர் ஏர்போர்ட் ஒன்ல ஸ்காட்லாந்து 5 நாள் பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப போகும் பொழுது சொல்லியிருந்தாரு 20% 25% வரியை இந்தியா கட்ட வேண்டி இருக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொன்னதுதான் இது. அதனுடைய தொடர்ச்சியா தான் இது பாக்குறேன். அதனால இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். பட் இது ஃபைனல் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில் போட்டிருக்காருங்கிறத தவிர இது ஃபைனலா நான் நினைக்கல. இன்னும் நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். யுஎஸ் உடைய காமர்ஸ் செக்ரட்டரி நேற்று முன்தினம் சொல்லியிருந்தாரு ஆகஸ்ட் 1 இது வந்துடும் அமலுக்கு, எந்த டாரிஃபா இருந்தாலும் பழையபடி. பட் ஆனால் அதற்கு பிறகும் நாங்க நெகோசியேட் பண்ண ரெடி இதை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது ஒரு நெகோசியேட்டரி டாக்டிக்ஸா தான், பேரம் பேசுவதற்கான ஒரு டாக்டிக்ஸா தான் நான் பாக்குறேன். இது நமக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவுகள் நாளை மறுநாள் தெளிவு பெறலாம் தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி தி ஃபைனல். எப்பயுமே இந்தியா ஒரு நட்பு நாடு, மோடி என்னோட சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்திட்டு இருந்தவர். வர்த்தக இந்த உறவுல பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரியான ஒரு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு? அவர் அதனுடைய அவருடைய ட்ரூத் சோஷியல் அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவோடு தான் மிகப்பெரிய அளவுல வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவோடு அமெரிக்காவுக்கு இருக்குங்கிறதையும் அவர் சொல்றாரு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுல வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவோடு இருக்குங்கிறாரு. உதாரணமா நேற்று செய்திகள் பார்த்திருப்பீங்க, அமெரிக்காவுக்கு மிக அதிக எண்ணிக்கையில ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடாக சைனாவை ஓவர்டேக் பண்ணி இந்தியா வந்திருக்கு. இப்போ 44 அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த மொபைல் போன்ஸ்ல 44% இந்தியா. சைனா 60% மேல இருந்தது, 25% குறைஞ்சிருச்சு. வியட்நாம் 30%, இந்தியா 44%. ஸோ நிச்சயமாக இந்தியா இறக்குமதிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. பற்றாக்குறைங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதா அவர் பண்றாரு. பட் இது வழி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகோசியேஷனுக்கான ஒரு டாக்டிக்ஸா தான். அவர் எப்போதுமே ரொம்ப அதிகம் சொல்லி அதை ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு டாக்டிக்ஸாகத்தான் இதை பயன்படுத்துறான்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் இருக்கு, அதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். We have a massive trade deficit with India அப்படிங்கறதான் இப்ப 22 நிமிடத்திற்கு முன்பு அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க தரப்புல இருந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா போடும்போது அது நமக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா தானே இருக்கு. அது தொடர்ந்து வலியுறுத்துவாங்களா, இல்ல அதுல ஏதாவது கொஞ்சம் லெட் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதுல மாடிஃபிகேஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுல நம்ம தரப்புல நிறைய நியாயம் இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்வார்கள். அது ஒரு பார்கெனிங் சிப்பா வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சில விஷயங்கள்ல அவர்கள் இறக்குமதி தீர்வையை குறைக்க சொல்லலாம். எப்படி யூகேயோடு நம்ம பண்ணமோ அந்த மாதிரி இங்கும் சில விஷயங்கள்